உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மோடியை பற்றி இப்பொழுது உள்ள இந்தியாவில் உள்ள காரியங்கள், கருத்துக்கள் என்னென்னா, அவரை பற்றி மக்கள் பலவாறாக சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. முதல்ல மோடி என்ன சொன்னார், உங்களுக்கு நான் வெளிநாட்டில் போய் அங்கே பதுக்கி வைத்திருக்கிற பணங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொன்னார். போட்டாரா? ஒரு 10 பைசா கூட போடலை. அது பிறகு அவர் என்ன பண்ணார், ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களெல்லாம் வாழ்வாதாரம் இழந்து போகக்கூடிய அளவுக்கு வரி போட்டார். அந்த வரி போட்டு அது பிறகு என்ன பண்ணுறாரு, அவர் சொன்ன எந்த வாக்குறுதிகளும் சரியானபடி நிறைவேற்றப்படவில்லை. ஏழை எளிய ஜனங்கள், நடுத்தரவாதிகளுக்கு அவர் சப்போர்ட்டு கிடையாது. அவர் யாருக்கு சப்போர்ட்னா, மல்லையா, அப்புறம் அதானி, அம்பானி, ஜெயின், வேதாந்தா, இது மார்வாடி சேட்டுகளுக்கு நல்ல சப்போர்ட்டு. அவங்களுக்கு தாராளமாக பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறவர். அது பிறகு 1000 ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவித்தார். ஏன்னா தீவிரவாதிகள் கையிலையும் அந்த பணம் போய் சிக்கிட்டு, அதனால் அதை இது பண்ணிட்டோம்னா அந்த இது 2000 ரூபா நோட்டை அச்சடித்தார். அந்த 2000 மாற்றுறதுக்கு 1000 கொடுத்து 1000 செல்லாதுங்கும்போது 2000 கொடுத்து மாற்றும் போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 2000 செல்லாது அப்படின்ட்டார். இப்போ 500 ரூபா நோட்டில் தான் மக்கள் புழங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மோடி மணிப்பூரில் தீப்பிடிச்சி எரியுது. 2 மேதிய இனங்களும் அவங்களும் சிறுபான்மையினரை கோயில்கள், ஆலயத்தெலாம் இடித்து தள்ளி தீ வச்சு கொளுத்தி துப்பாக்கி சூடுகளும் வன்முறை நடக்கும்போது அந்த நியூஸ் வெளிநாட்டுக்கு போகாதபடிக்கு அதை தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த ஒலிபரப்பெல்லாம் நிறுத்தியிருந்தாங்க, வெளி உலகு தெரியக்கூடாது. ஆனாலும் அங்குள்ள மணிப்பூரில் உள்ள எல்லா நியூஸும் வெளியே வந்தது. மணிப்பூர் பற்றி எறியும்போது அமித்ஷா அங்கே போகலை, மோடியும் அங்கே போய் பார்க்கல. அவர் அந்த நேரத்தில் அமெரிக்கா, வெளி தேசங்களுக்கு போயிட்டார். உள்நாடு தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்க அவர் அங்கே போயிட்டார். அப்போ ஒரு பொறுப்பு இல்லாத பிரதமர்னு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவர் மோடி இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்காக மணிப்பூர் போயிருக்காரு. கல், கட்டை, மண், எல்லாம் செருப்பு வெறுப்பெல்லாம் விழுந்திருக்கு. அதெல்லாம் விழுந்து ஓடிட்டார். அப்புறம் அமித்ஷா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றதா இருந்தது. அப்புறம் அவரை இங்கே உள்ளவங்க யாரும் விரும்பலை, அதனால் அவர் வரல ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டார். மோடி தமிழ்நாட்டின் மேலே ஒரு கோபம் இருக்குது அவருக்கு. இந்த நாட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதனால் தமிழ்நாட்டை எப்படியாவது ஒடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலைன்னு ஒரு ஆளை வச்சு எப்போ பார்த்தாலும் அந்த கூவிக்கிட்டே இருப்பார். எனத்தையாவது ஒன்று வாய் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி பேசி பேசி ஒரு அம்மா கவர்னர் ஆகிட்டு, அது மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்லி இது பண்ணுறாரு. அண்ணாமலை அவர் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய வாங்குகிற கூலிக்கு ஏதாவது ஒன்று பேசணும். அப்புறம் மோடி நம்ம இந்த தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த போதெல்லாம் வரல. சென்னையில், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வரும்போது அவர் வரவே இல்லை. அப்புறம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு போராட்டம் நடக்கும்போது அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு விரும்பாத வீட்டுக்கு விருந்தாளியாக போகிற ஒரு மாதிரி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ரோடு ஷோ வச்சார். அங்கே யாருமே அவரை மதிக்கலை. ரோடு ஷோவில் கூட்டமே இல்லை, சும்மா அவங்க கார் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. வெத்து கூட்டமாக இருந்துச்சு. அதுக்காக கோயம்பேடு பெரிய பெரிய அந்த பகுதியில் உள்ள மார்க்கெட்டு, ஆட்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் அதை வச்சாங்க. அப்புறம் அவ்வளோவும் போயிட்டாங்க, அது நிற்கலை. அதனால் அவருக்கு ரோடு ஷோ ஷேம் ஆகிப்போச்சு, பப்பி ஷேம். அப்புறம் அண்ணாமலைக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படி பிஜேபி மேலே பெரிய கோபம் மக்களுக்கு. அப்புறம் பஞ்சாப் விவசாயிகள் ஒரு 10 மாதம் டெல்லியில் போராடினாங்க. குளிருக்குள்ளே கிடந்து 700 பேர் செத்துருக்காங்க. அது பிறகு அவங்க அவங்களுக்கு சரியானபடி ஒரு பதில் சொல்லாதனால டெல்லிக்குள்ளெல்லாம் பூந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய வன்முறையை தாங்க முடியாமல் அவங்க அவங்கள அனுப்பி வச்சாங்க. பூ போல் நைஸாக முதுகு தடையும் அனுப்புனாங்க. திரும்பவும் டெல்லியில் 10 லட்சம் விவசாயிகள் வந்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை. முள் வேலி அமைச்சு, முள் ராடெல்லாம் வச்சு குழி தோண்டி போட்டு அவங்க அதில் செயல்படக்கூடாதபடிக்கு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் சிங்குங்கிறது ஒரு வீர இனம், அவங்களுடைய பகையை சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிறிஸ்தவங்களை, சிறுபான்மையான கிறிஸ்தவர்களை ரொம்ப பாடுபடுத்தி கோயில்களை, ஆலயத்தை இடிக்கிறது. கோயிலுக்குள்ளே போய் பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், பிஹெச்பிலாம் ஆலயத்துக்குள்ளே பூந்து நீங்கள் என்ன உரிமை பெற்றிருக்கீங்க, என்ன வகையில் நடத்துகிறீங்கன்னு சொல்லி, யாராவது இந்து கோயிலில் போய் கிறிஸ்தவ பாதிரியாரோ
அல்லது தேவ ஊழியர்களாக போய் என்ன நடத்துகிறீங்க, என்ன கோயில் என்ன அப்படின்னு கேட்காங்களா? இவங்க உள்ளே புகுந்து இது பண்ணுறது. சமீபத்தில் கூட ஒரு கோயிலுக்குள்ளே புகுந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவருடைய காரியம் வந்து எப்படின்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி ஆனாலும் அவரால் உணர முடியல. மக்கள் இவ்வளோ அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிற பற்றிலாம் அவர் வந்து என்னமோ அவராக ஒரு கனவு கண்டுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பாதிப்புகளை பற்றி அவர் கவலை இல்லை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 1 ஃப்ளைட்டு வந்து 18,000 கோடி ரூபா. அப்புறம் ராமர் கோயிலுக்கு வந்து 22,000 கோடி ரூபா. அப்புறம் சந்திரனுக்கு 2 முறை ராக்கெட் விட்டதுக்கு 4,000 கோடி ரூபா. முதல்ல ஒரு ராக்கெட்டு போய் கீழே அங்கே ஆமை மாதிரி கீழே விழுந்து கவுந்து கிடக்கு. 2வது அனுப்புனது அங்கே போய் நிற்கிது. எந்த பிரயோஜனமும் இல்லை. 4,000 கோடி ரூபா அதில் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் பட்டேலுக்கு செலவு 3,500 கோடி செலவு பண்ணியிருக்காரு. மக்கள் வந்து கொரோனா டைமில் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிற நேரத்தில் அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த மக்கள் வந்து எப்படியாவது உருண்டு புரண்டு எந்திரிச்சிருவாங்களாம். தொழில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஊரடங்கு போட்டதில் வெளியே போகாமல் பாஸ் போட்டு போகிறக்கூடிய கட்டத்தில் தொழில் போயிட்டு. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவருக்கு வந்து எப்படியாவது மக்கள் உருண்டு புரண்டு எந்திரிச்சிருவாங்களாம். அவருக்கு வந்து ஒரு டீ கடையில் வேலை செஞ்சவர், டீ ஆற்றினவர், கிளாஸ் கழுவி டீ ஆற்றினவர் இன்றைக்கி வந்து பெரிய பிரதமர் ஆகிட்டார். அந்த பிரதமர் பதவிக்கு அவர் எந்த தகுதியும் கிடையாது. இவருடைய கட்சியை சேர்ந்தவர்களோ எந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை. நேரு குடும்பத்தை போல அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிடையாது. அதனால் திடீர்னு உள்ள குறுக்க போந்து இவங்க வந்து மத ரீதியான ஒரு கட்சியின் மூலமாக இங்கே வந்தாங்க. ராமர் கோயிலை கட்டி முஸ்லீம்கள் இருந்த இடத்துல உள்ளதை இடித்து தள்ளிட்டு அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அது முஸ்லீம் மத்தியில் ஒரு பெரிய கருப்பு அந்த ஒரு பிளாக் இதில் இருக்குது. அவங்களையும் ஒடுக்கிறதுக்காக தான் இப்போ முதல்ல முகமதியர்களுக்கு சிஏஏ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. போராட்டம்லாம் நடந்துச்சு. 10 லட்சம் பேர் டெல்லியில் கூடி இது பண்ணாங்க. அதனால தான் கொரோனான்னு சொல்லி யாரும் வரவிடாதபடி பண்ணி அந்த காலகட்டத்தில் ராமர் கோயிலை கட்டி ராமரை மட்டும்தான் தெய்வம், மற்ற இந்துக்கள் எல்லாருமே நேர அங்கே வாங்க, அயோத்திக்கு வாங்க, ஃப்ளைட் விட்டுருக்கேன், மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து தேசத்தினுடைய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, விவசாயிகளை புறக்கணிக்கார். விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு அவர் எந்த விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கல. பஞ்சாபில் உள்ள அந்த வீர இனத்தை சீண்டி பார்க்கார். அவங்க வந்து எவ்வளோ வீரமான இனம். மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய பிரில்லியண்ட்டானவங்க, அறிவில் கொண்டவங்க. கேரளாக்காரங்களும் அறிவில் கொண்டவங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்டையும் அவருக்கு இப்போ அண்டரில் கொண்டு வரலான்னு பார்க்குற முடியல. கேரளாவுக்குள்ள அவர் பாஜக படிக்க மாட்டேங்குது, தமிழ்நாட்டிலையும் படிக்க மாட்டேங்குது. அதனால் வெறி கொண்டு அலையிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நீட் தேர்வை கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதை ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் போராடி பல விதங்களிலும் பணத்தை வேஸ்ட் ஆக்கி விவசாயத்தில் பயன்படுத்துகிறதில்ல. அப்புறம் அவர்களுக்கு சொன்ன எதுவுமே நடக்கலை. அதனால் மக்கள் அதிருப்தியாகி இருக்கிறாங்க. ஆனால் மோடி என்ன நினைக்காருன்னா, கனவு கண்டுக்கிட்டே அலையுதார். அவர் எப்பவும் ஃப்ளைட்டில் பறந்து போகிறதும், பல வெளிநாடு சுற்றுறதும், ஒரு லட்சம் ரூபாய்க்கு பெருமான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதும், நல்ல விதவிதமான உடைகளை அணிவதும், அவர் அப்படியே அலைஞ்சிட்டு அவர் மட்டும் இன்றைக்கி அவர் ஷோ காட்டுறவர் தான். இன்றைக்கி இருக்க திரைப்படங்களில் நடித்தவங்க கூட இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. தர்மேந்திரா இப்படி போட்டிருக்க மாட்டார், சிவாஜி கணேசன் கூட இவ்வளோ போட்டிருக்க மாட்டார், எம்ஜிஆர் போட்டிருக்க மாட்டார். இவர் என்ன பாருங்க அழகை பாருன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒரு விதமான ட்ரெஸ்ஸு. இவருக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் பியூட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த வயசில் இவரை வந்து யார் போய் பார்க்க போகிறா? இவர் என்ன மாப்பிள்ளைக்கே வைக்க போகுது? அதனால் இவருக்கு ஒரு மனைவி இருக்குது, யசோதான்னு சொல்லி ஒரு டீச்சர். அந்த பெண்ணு டீச்சர்லேயும் போக மாட்டேக்காரு. அந்த பொண்ணு டீச்சரு. இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு, இளம் வயதில் பாலியல் விவாகம். அந்த பெண்ணிடத்தில் அது விரும்புது. அது என்ன சொல்லி பாடுதுன்னா, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு சென்றானடி, என்னை வேறுபட்டு நின்றானடி அப்படின்னு சொல்லி அது வேறுபட்டு நிற்கார். இப்போ அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல. அங்கே போலீஸ் காவல் போட்டிருக்காரு. அந்த அம்மா வெளியே போகும்போது போலீஸ் ஜீப்பு பின்னாலே போகும் பாதுகாப்புக்கு. அப்போ தாங்கள்லாம் பிரத்தியான நம்ப மாட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் உலகமெல்லாம் திரும்பி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் அவராக தன்னை புகழ்ந்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரே தவிர நிலைமை என்னங்கிறது தெரியல. அவர் மேலே ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே நம்பிக்கை இழந்து இதுக்கு அந்த இந்தியா கூட்டணி பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிற லெவலுக்கு இவர் ஆக்கிட்டார். ஆமாம்.
எந்த ஒரு மக்களுக்கும் நன்மை செய்யலை. கெஜ்ரிவாலை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காரு. மம்தா பானர்ஜிக்கு ஒரு முறை காலை உடைச்சாங்க. இந்த முறை மண்டையில் ஒரு ஒரு தோட்டா ஏதோ பட்டிருக்கு, ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் திமுகவை அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? நாஞ்சில் சம்பத்து சொல்கிறாருல, ஒரு புறம்போக்கு பேசுகிற மேலே பேசிக்கிட்டு எழுதியாருங்க. நம்ம அது மாதிரி குஷ்பும் பேச தெரியாமல் பேசுகிறது. குஷ்பு அப்புறம் நடிகையில் ஒருத்தர் யார், சசிகலா புஷ்பா, அவள் முன்னணியிலேருந்து பேசியிருக்கா பிஜேபியில். அவளை பின்னால் இருந்து ஒருத்தன் தடவுறதும் தொந்தரவு பண்ணுறதும் கையை மேலே போடுறது மாதிரி இருந்தான். அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பேர் வந்திருக்குன்னா பாலியல் ஜல்சா கட்சி. ஆமாம், அதனால் இந்த இந்தியாவை விட்டும் தமிழ்நாட்டை விட்டும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாமே ஒழியணும். இவங்க இருந்தாங்கன்னா இந்தியாவை புரதான காலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. கோமணம், லங்கோடு, குடுமி, கொண்டை, கடுக்கன் பழைய லெவலுக்கு கொண்டு வரலான்னு பார்க்காங்க. அதனால் இந்த 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 முறை நடந்த தேர்தலில் பெரிய மாற்றம் ஏற்படணும். மிஷினில் கோளாறுகளை பண்ணிடக்கூடாது. அதனால் எல்லா மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இருந்து இந்த ஆட்சி 10 ஆண்டுகள் இங்கே ஆட்சி பண்ணது போதும் அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. யாரை கேட்டாலும் அவரை பற்றி பேசும்போது அவர் மோடி மேலே திருப்தி இல்லை. ஆனால் அவர் உள்ளத்தில் நம்ம நல்லா மேன்மையாக தான் இருக்கோம், ஒன்றும் குறையும் இல்லை அப்படிங்கார். பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிச்சிருவோம் அப்படிங்காங்க. சீனாக்காரனை கண்டா அஞ்சுறாங்க. அப்போ அவன் 2000 சதுர கிலோமீட்டரை பிடிச்சி வச்சுருக்கான். அங்கே அதை மீட்கக்கூடிய வழி இல்லை. அப்போது இவங்க என்ன வழியில் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்கிறதில்லை இந்தியாவில் உள்ள மக்களுக்கு. அதே நேரத்தில் பெரிய கார்பரேட்டுகளுக்கு உதவி செய்கிறாங்க. பணத்தை பூரா வீணடித்து இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தை கெடுத்து ஒரு அலிம்பனுக்கு சகோதரனை போல் செயல்பட்டுருக்கிறார் மோடி. அதனால் இந்த முறை அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். வடக்கையும் மக்கள் ரஜ்பூத்த இனங்கள்லாம் மாறிட்டு மக்கள் வட இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. சிலர் சொல்கிறாங்க அவர் வாயிலே வடை சுடுவாருங்காங்க, ஒருத்தர் அவர் வாயிலே உப்புமா கட்டுவாருங்காங்க. அவரை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு அதை பற்றி எந்த உணர்வோ ஒன்றுமே இல்லை. அவர் முதுகிலே சபாஸ் தட்டி கொண்டு எல்லாமே நம்ம சிறப்பாக செஞ்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். அதனால் இந்த முறை மோடி வரக்கூடாது, இந்தியா கூட்டணி முன்னணியில் வரணும், புதியவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட நன்மைகள் இறைவன் மூலமாக உண்டாகட்டும்.